வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2024 டியர் உடைய 6 மணி ஷோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோவில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து சி போர்டு வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. நமக்கு என்ன நம்பர் அடித்தாங்கன்னா 448, அதே மாதிரி 905. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 886 18. சரிங்களா. அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 6 582. சரிங்களா. ரெண்டாம் நம்பர் நம்ம சி போர்டில் கொடுத்தோம். 8க்கு 2 சி போர்டு சூப்பராக கொடுத்தோம். அதே தான் வந்துருந்தது. நம்ம ஆல் போர்டில் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதாவது 2ஆம் நம்பரும் அதே மாதிரி 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க. 5ஆம் நம்பரும் நமக்கு ஆட்டத்தில் வந்துருந்தது. 2ஆம் நம்பர் வந்துருந்தது. ஒரு செம்ம வின்னிங். 2 நம்பருமே 52 அப்படிங்கிற நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 52 தான் வந்துச்சு. சரிங்களா. 52 தான் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிது. அருமையான மெத்தடில் நம்ம என்ன கொடுத்தோம், 583 532ன்னு கொடுத்தோம். சரிங்களா. 1க்கு 3ங்கிற கணக்கில். சரிங்களா. நம்ம கொடுத்தது வந்து 532, ஆனால் அடித்த நம்பர் 582. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சூப்பரான மெத்தடு, சூப்பரான வின்னிங். அதாவது 8க்கு 2 அழகாக மேட்சாக இருந்தது. அதே மாதிரி 6க்கு 5 மேட்சாக இருந்தது. அதை கணக்கு ஆல் போர்டு நம்ம எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது. நல்ல ஒரு வின்னிங். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த வின்னிங் நமக்கு அழகாக கிடச்சிருந்தது. சரிங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும். சரிங்களா. இப்போ நமக்கு வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 8ஆம் நம்பர் பேஸை வச்சு திரும்ப நம்ம கொடுத்தாங்க. சரிங்களா. இப்போ மறுபடியும் நமக்கு இந்த ட்ராவிலையும் நம்ம என்ன சொன்னோன்னா 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்தாங்க. நம்ம வந்து 5ஆம் நம்பருக்கு பதில் நம்ம என்ன கொடுத்தோம், 5ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். அதே மாதிரி 3ஆம் நம்பர் சேம் டைம் வரும். இதில் புதுசாக வந்து 2ஆம் நம்பர் உள்ளே வருது. அது சி போர்டில் தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம நேற்றே சொல்லி கொடுத்தோம். நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள். ஏன்னா அதில் என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கான பேஸ் வந்து சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு நம்பர் வந்து உள்ளே வருது. அது வந்து 2ஆம் நம்பர் தான் வரணும். அதை மாதிரி இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு 3ஆம் நம்பர் தான் கணக்கில் இருக்குது. 8ஆம் நம்பர் இருந்த இடத்துங்கன்னு தான் கொடுத்தேன். நம்ம வந்து 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் நம்பர் திரும்ப தொடர்ந்து ஒரு 3 ட்ராவில் கொடுத்தாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 8ஆம் நம்பர் நேற்று 895 கொடுத்தாங்க. அதே மாதிரி 618 கொடுத்தாங்க. அதே சேம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராவில் நமக்கு இந்த 1 மணி ஷோவிலையும் நமக்கு 8ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம். 532. 8ஆம் நம்பர் வரலைன்னா 3ஆம் நம்பராக வருங்க அப்படின்னு சொல்லி 532 எதிர் கொடுத்தோம். அடித்த நம்பர் வந்து 582. 2 நம்பருமே அழகாக பாஸ் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு 882 வந்திருக்கு, 582 வந்திருக்கு. இந்த 582க்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 4 நம்பர் வருதுன்னா 5க்கு 4 வருங்களா. நீங்கள் என்ன 5க்கு 4 கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் 5க்கு 4 வரும். நம்ம நேற்றே கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி தான் 2 நாளைக்கு 2 ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், 3க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அது மாதிரி வந்துருந்துச்சு. அதே சேம் நம்பர் தான் மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோம். 5க்கு 4ங்கிற நம்பரை இங்கே நம்ம எதிர்பார்க்குறோம். 5க்கு 4ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வந்து விழுகணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். 4 நம்பர் பேஸ் ஆடுறக்கா இது அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4க்கு அதாவது 5க்கு 2 5க்கு 2 5க்கு 4 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எப்படின்னா 5ஆம் நம்பர் வரல அப்படின்னா 2ஆம் நம்பர் 5க்கு 4 வரல அப்படின்னா உங்களுக்கு 5க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். அந்த மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர நம்பர் அழகாக மேட்ச் ஆகிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று வந்தால் 4 நம்பர் வரணும், இல்லைனா 2ஆம் நம்பர் வரணும். 5க்கு 2ங்கிற அந்த நம்பரில் வரணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இருந்த இடத்துக்கு நேற்று அப்படி தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து 8ஆம் நம்பரும் அதாவது 8ஆம் நம்பருக்கு வரல, அதுக்கு பதிலாக 3ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் புதுசாக ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பெருசு. கொஞ்சம் சின்ன நம்பர் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். அதுதான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு சின்ன நம்பர் இருந்துச்சு. அதை விட பெரிய நம்பர் எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் வந்துச்சு. சரிங்களா. இப்போ 8ஆம் நம்பர் பெரிய நம்பர், அதை விட சின்ன நம்பர் எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி 9ஆம் நம்பர் பெரிய நம்பர், அதை விட சின்ன நம்பர் 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தா வருது. அதே மாதிரி 1ஆம் நம்பரோட பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கிடைக்கிது இல்லையா. அது மாதிரி தான் இப்போ 6ஆம் நம்பரோட பெரிய நம்பர் தான் வரணும் அப்படின்னு 5 சின்ன நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அந்த கணக்கு தான் கொடுத்தோம். ரொம்ப இதெல்லாம் இல்லை, அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் கொடுக்குறோம். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி பி போர்டில் வரக்கூடிய நம்பர் என்னங்க, பி போர்டில் எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சம் மேட்ச் ஆகுது. 6 மணி ஷோவுக்கு 1ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா 8க்கு 1 1க்கு 8ங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
உங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். பி போர்டில் 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும்னு தான் காமிக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏ போர்டு வந்து நமக்கு 4, 2. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு. அது நல்லா காரணமாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வருது இல்லையா, அப்போ 1ஆம் நம்பர் வந்து விழுந்து திரும்ப வந்து அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்டங்களை கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சேம் நம்பர் நமக்கு 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வந்து விழுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 8க்கு 2 அப்படிங்கிற நம்பர், 1க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. கணக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1ஆம் நம்பர் வரலைன்னு நாங்கள் வரும். 1ஆம் நம்பரே திரும்ப வருமா? நான் 1ஆம் நம்பர் வரலைன்னா 5ஆம் நம்பர் தான் வரும். ஏன் 5ஆம் நம்பர் வரும்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 5ங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்துடும். அதே சேம் டைம் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் கிடையாது. நமக்கு அன்றைக்கான ஆட்டம் மாதிரி திரும்ப நமக்கு ஆடுறாங்க அப்படின்னா நமக்கு திரும்ப 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கணக்கில் எடுத்தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியக்கூடிய நம்பர் என்னென்னா ஒரு நம்பர் தான். எனக்கு 8ஆம் நம்பர் எனக்கு திரும்ப 8ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் விழுகணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2க்கு 8 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பி போர்டில் இருந்த 8ஆம் நம்பர் எடுத்து அதே மாதிரி நம்ம சி போர்டில் வச்சு கொடுக்குறோம். சி போர்டில் தான் எனக்கு 8க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகப்படியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால தான் நமக்கு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? எனக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. என்னங்க திடீர்னு 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2ஆம் நம்பருக்கு அப்படி தான் வருதுங்க. 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. சரிங்க, 2ஆம் நம்பர் வரலன்னு நாங்கள் வருவோம். 7ஆம் நம்பர் தான் வரும். ஆனால் எனக்கு 7ஆம் நம்பர் கூட டவுட் இல்லை. எனக்கு 8ஆம் நம்பர் தான் டவுட்டாக இருக்குது. சரிங்க, 8ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ராவில் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுக்குறோன்னா 4ஆம் நம்பர் கொடுக்குறோம், 8ஆம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொடுக்குறோம், கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் கொடுக்குறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோ, 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 8 மணிக்கு 01 983. சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 886 18. இதுதான் நமக்கு அடித்தாங்க 8 மணி ஷோவுக்கு. 8 மணி ஷோவுக்கு இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா அங்கே கொடுக்கப்பட்ட சி போர்டு 8ஆம் நம்பர் தான் இங்கேயும் நம்ம 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 8ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அது போக ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் கிடைக்கிது. சி போர்டில் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. சி போர்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8, 4ங்கிற 2 நம்பர், அதாவது 8க்கு 8 திரும்ப வரணும். இல்லைன்னா 8ஆம் நம்பருக்கு திரும்ப வந்து நமக்கு 4 நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஏ போர்டில் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்க திரும்ப அதே நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு திரும்ப நம்பர் 8ஆம் நம்பரும் 6ஆம் நம்பர் திரும்ப 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. எனக்கு பார்க்கலாம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பரும் வரணும். அதே மாதிரி 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இங்கே வந்து 618 அடிக்காங்க இல்லையா, நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 618 தான் 8 மணி ஷோவில். இந்த 618 திரும்ப நமக்கு 6, 8ங்கிற நம்பர் 2 நம்பர் ஏ போர்டில் வந்து 6ஆம் நம்பரும் சி போர்டில் 8ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு இது ரிப்பீட்டட் நம்பரில் இது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வந்து 3ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பி போர்டில் 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராகவும் தெரியுது. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 1க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரலங்க. இன்றைக்கி நேற்று எடுத்து 8ஆம் நம்பர், இன்றைக்கி 8ஆம் நம்பர் வரலங்க. என்ன வரும் அப்படின்னா 2ஆம் நம்பர் வரும். சரிங்க, 2ஆம் நம்பர் வரும். 2ஆம் நம்பர் வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 6ஆம் நம்பர் வரணுங்க. அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் வரணும். 3ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 3க்கு 3 பி போர்டில் 3 அல்லது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. அதாவது 638, 254 அப்படிங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்னங்க ஆல் போர்டு கொடுக்குறீங்க அப்படின்னு 8ஆம் நம்பர் கொடுக்குறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? 6ஆம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். சரிங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 62 38ங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது
கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. திரும்ப நமக்கு இந்த 2ஆம் நம்பர் வந்து 2 ட்ராவிலையும் மேட்ச் ஆகுது, அதே மாதிரி 8ஆம் நம்பர் 2 ட்ராவிலையும் மேட்ச் ஆகுது, அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்.